வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒரு மனிதன் மனதளவில் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றாரோ அதே நேரத்தில் உடலளவில் சுகதேகியாக அவர் வாழ்வார். அந்த அளவில் இன்றைய சமூகத்தில் நமக்கு பல நோய்கள் ஏற்படுகின்றன. அந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் குறித்து நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகின்றோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகின்ற விடயமாக இருக்கின்றது. பொதுவாக வயிற்று வலி என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் இந்த மேல் வயிற்று வலி எதனால் ஏற்படுகின்றது, அதனோடு தொடர்புடைய சத்திர சிகிச்சைகள் குறித்து இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக பேசப் போகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆதவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக மேல் வயிற்று வலி குறித்து பேசப் போகின்றோம். எல்லோருக்குமே ஒரு பயமும் பதட்டமும் அதிகமாக காணப்படும். வயிற்று வலி என்பது வந்துவிட்டாலே அதிலும் இந்த மேல் வயிற்று வலி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக தெளிவாக விளக்க முடியுமா? சாதாரணமாக மேல் வயிற்று வலி என்றாலே ஒரு பிரச்சனை தான். அது எந்த வயதினரையும் எந்த நேரத்திலையும் தாக்கலாம். அப்போ அதில் குறிப்பாக இந்த மேல் வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கும். இது ஒரு கேஸ்ட்ரிக்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரைட்டிஸ் இங்கிலீஷ் வேர்டே பழக்கப்பட்டு வயிற்று இரைப்பை அலர்ச்சி தான் அது. கேஸ்ட்ரைட்டிஸ் என்ற இங்கிலீஷின் தமிழாக்க வேண்டாம். அப்போ அந்த இரைப்பை அலர்ச்சியை பற்றி தான் நாங்கள் யோசிப்போம். அதுக்குரிய மாத்திரைகள் பல பேருக்கு தெரியும். அது கை மருந்து மாதிரி. இப்போ நாங்கள் வீட்டில் சில ட்ரெடிஷ்னல் மெடிசின் பார்க்குற மாதிரி சில பேர் இந்த ஆங்கில மெடிசின் டாக்டர் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே அந்த கேஸ்ட்ரைட்டிஸுக்குரிய மருந்தை எடுத்து இரைப்பை அலர்ச்சிக்குரிய மருந்தை எடுத்து அதை தன்னுடைய வாழ்நாளில் ஓட்டிக்கொண்டு போகணும். சில மேலத்திய நாடுகள் ஈவன் எங்கள் நாட்டில் கூட பார்மசியில் சில ஆன்டாசிட் இந்த கேஸ்ட்ரைட்டிஸுக்குரிய சில சிரப் பானிகள் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே எடுத்துக்கொள்ளலாம். அது வெளிநாடுகள்லேயும் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட் போல் இதுகளில் எங்கள் நாட்டிலையும் அது நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே வேண்டலாம். அது அலவுட். அப்போ அதுதான் பெரும்பாலான பிரச்சனை. ஆனால் இப்போ நீங்கள் இதை பார்த்தா விளங்க ஒரு இந்த பிக்சரை பார்த்தா தான் அதை கொஞ்சம் விளங்கப்படுறதுக்கு விளங்கும். இது ஒரு இந்த உடல் அமைப்பு, இதை சொல்கிற ஆனட்டமின்னு சொல்லுவோம். உடல் அமைப்பு, எங்களுடைய உடல் வயிற்றறையில் இருக்கக்கூடிய உறுப்புகள்ன்ற இதில் பார்த்தா இந்த ஒரு காஃபி கலரில் இருக்குது. இது வந்து ஈரல் இருக்கிறது, லிவர்ன்னு சொல்லுவோம். ஈரல், அந்த ஈரல்ன்ற ஒரு பகுதியில் இருக்குது. இது பித்தப்பை, இந்த இதில் இருக்கிறது தான் இந்த கோல் பிளடர்ன்னு சொல்லுவோம். மற்ற இந்த ஸ்டொமக் வந்து அதாவது இரைப்பை இந்த ஈரலுக்கு கீழே மறைந்த பகுதியாக இருக்கின்றது. அதுவும் இடது பக்கத்தில் இருக்கும். மேல் வயிற்றின் பெரும்பகுதியான இடது பக்கத்தை ஃபுல்லாக இரைப்பை தான் இருக்கின்றது. வலது பக்கத்தில் ஈரல் இருக்கின்றது, ஆக்குபை பண்ணுறேன்ற ஈரல். அந்த இரைப்பைக்கு பின்பக்கத்தில் சதயம் என்கின்ற பேங்க்ரியஸ் என்கின்ற உறுப்பு இருக்குது. மற்ற நீங்கள் அதை பார்த்தா அதில் மறக்கக்கூடாதுன்னு இந்த வயிற்றறையையும் நெஞ்சறையையும் பிரிக்கிற ஒரு பிரிமென் தகடு இருக்குது, டயஃப்ராம்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இதில் ஹார்ட் இருக்குது. இரைப்பைக்கும் ஈரலுக்கும் ஜஸ்ட் மேலே, அது மேலே அப்படியே அந்த அதில் சிட்டிங் ஆன் த டயஃப்ராம். இது ஹார்ட். இந்த ஹார்ட்டின் ரெண்டு பக்கம் நெஞ்சறையில் நுரையீரல்கள் இருக்குது, லங்ஸ். அப்போ இது வந்து மேலே உள்ளது நெஞ்சறைக்குழி, இது மேல் வயிறு. அப்போ உங்களை வடிவாக விளங்க வேணும். இந்த மேல் வயிறுல இருக்கிற முக்கியமான உறுப்புகள் ஈரல், பித்தப்பை, இரைப்பை, சதை. அந்த 4 உறுப்புகளோட ஹார்ட், நுரையீரலும் தொடர்பாக கீழ்ப்பகுதி, ஹார்ட்டின்ற ஒரு பகுதியும் நுரையீரலின் கீழ்ப்பகுதிகளும் தொடர்பாக இருக்குது. அப்போ இவ்வளவும் மேல் வயிற்றோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை விளங்கிக் கொள்ள வேணும். கீழ் வயிற்றில் மற்ற பெருங்குடல் சிறுகுடல் இருக்குது கீழே, அது வேறு. அப்போ நாங்கள் இப்போ மேல் வயிற்றில் பெயின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டொமக்கை மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் யோசிப்போம். அது என்னென்னா மேல் வயிற்றில் வரக்கூடிய பெயின் கூடுதலாக இரைப்பை அலர்ச்சியால் வாரப்படினால. ஆனால் ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் அந்த பெயினின் தன்மை. ஒரு இரைப்பை அலர்ச்சி என்றால் எப்படியான தன்மையில் அந்த வலி இருக்கும், பித்தப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் எப்படியான பெயின் இருக்கும். அந்த வலியின் தன்மை, ஒரு வலியும் ஒரு தன்மை இருக்குது. சில பேர் எரிவன்னு சொல்லுவினோம், சில பேர் அதை ஒரு அமர்த்தி பிடிச்சு விட்டு அதை தங்களை பிடிப்பு மாதிரி வேறு மாதிரின்னு சொல்லுவினோம். சில பேர் தொடர்ந்து ஒரு ஏக்கிங் பெயின் நொந்து கொண்டே இருக்குது டாக்டர்னு சொல்லுவினோம். சில பேர் சொல்கிறோம் அது அப்படியே ஒரு ஆள் அமர்த்துற மாதிரி, ஒரு பெரிய ஒரு கல்லால் நெஞ்சதுக்கு அமர்த்துற மாதிரி இருக்குமா, அது வந்து ஹார்ட் பெயின். உண்மையாக மார்பாடைப்பு அப்படியான நேரத்தில் அப்படியான பெயின் வரலாம், சிவியர் பெயின், தாங்க முடியாத பெயின். அப்போ இந்த வலிகள்லையும் பல டைப் இருக்குது, அது இங்கே விளக்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் அது நாங்கள்
ஒரு டாக்டர்னு வரைக்கும் எம்பிபிஎஸ்ல இதில் தான் கிளினிக்கலாக படிக்கிறது. அப்போ ஒரு பெயின்ண்டா ஒவ்வொரு உறுப்பில் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய பெயின் எப்படியான டைப்பில் இருக்கும். மக்களுக்கு பொதுமக்களுக்கு வயிற்று வலி தான் ஒரு வலி அல்ல பெயின் அல்லது நோ இவ்வளோதான் ஜவை சொல்லிவிடும். ஆனால் நாங்கள் அங்கே போனால் தெரியும் அந்த நோவை சொல்லுங்க எரிவாக இருக்கா. மற்றது அந்த நோ வரதுக்குரிய சந்தர்ப்பங்களை பார்ப்போம். அது சாப்பிடாமல் நீங்கள் சாப்பாடு உங்களுடைய உணவை எடுக்காமல் விடும்போது வருதா, உணவு எடுத்தால் பிறகு வருதா, எடுத்த உடனே வருதா, எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு வருதா, அப்படியெல்லாம் பல இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் அதை டிடெக்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதில் முடிவு நான் விட சொல்கிறேன்னு சொன்னால், பெரும்பாலான மேல் வயிற்றில் வரக்கூடிய பெயினுக்கு காரணம் இரைப்பை அழற்சி. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை விட இரைப்பை அழற்சியை விட இரைப்பை புண்ணும் இருக்கலாம். இரைப்பை புண்ணுன்றது இரைப்பை என்றது கேஸ்ட்ரிக் அல்சர். இரைப்பை புண் கேஸ்ட்ரிக் அல்சர் ஒரு வேறு டிசீஸ். இரைப்பை அழற்சி கேஸ்ட்ரைட்டிஸ் வேறு கண்டிஷன். இரைப்பை அழற்சியிலிருந்து இரைப்பை அல்சருக்கு போகலாம். இரைப்பை அல்சர் கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். இரைப்பை அழற்சியிலும் பார்க்க இரைப்பை புண்ணுன்றது கொஞ்சம் நாங்கள் அதை கொஞ்சம் சீரியஸாக தான் பார்க்கணும். அது கேன்சராகவும் இருக்கலாம், புற்றுநோயாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் எண்டோஸ்கோப் செய்ய இரைப்பை அழற்சின்னா அவ்வளவு நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் இரைப்பையில் ஒரு புண் இருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். அதில் கட்டாயம் பயாப்சி செய்ய வேணும் இதெல்லாம். அப்போ இரைப்பையிலே 2 கண்டிஷன் இருக்கலாம். இதை விட இரைப்பை புற்றுநோயாகவும் இருக்கலாம். அப்போ இரைப்பையில் வரக்கூடிய 3 கண்டிஷன்ஸால் இந்த மேல் வயிற்று பெயின் வரலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பித்தப்பை, இரைப்பை பக்கத்தில் இருக்கிற பித்தப்பையில் வரக்கூடிய கற்களால் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அது சொல்ல பிலியரி கொலிக்கன்னு சொல்லுவோம். பித்தப்பை சுருங்கி ஒரு கொலிக்கி பெயின். அது எரிவாக இருக்காது. சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய ஒரு பிடிச்சு ஒரு ஆள் அமர்த்துற மாதிரி இருக்கும். கையால் அந்த வயிற்றில் பிடிச்சி புளிகிற மாதிரி இருக்கும். டைட்னிங் பெயின் வந்து போகும், கொலிக்கி பெயின். அது ஒரு டைப். இதுக்கு பிறகு இந்த பெங்கிரடைட்டிஸ் இரைப்பைக்கு பின்னுக்கு இருக்குது. ஆனால் அது கூடுதலாக ஆல்கஹால் பாதிக்கிற ஆண்களில் ஏற்படக்கூடிய வலி. இது ஒருக்கா வந்துச்சுன்னா பல முறை வரும், திருப்பி வரும். அப்போ பெங்கடைட்டிஸ்ங்கிறது நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கணும். அவர் பல முறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பினோம். வீட்டுக்காரரே சொல்லிவினோம், வீட்டு ஒய்ஃபோ மகனோ கூட்டி அட்மிட் பண்ணி சொல்லுவோம், அப்பா 2-3 தடவை அட்மிட் பண்ணியாச்சு டாக்டர், அவைக்கு ஆல்கோஹால் எடுத்து இந்த சதையை அழைச்சி அவருக்கு இந்த இதுதான் கார்டு, இது இங்கே வந்தான் இன்ஜெக்ஷன் போட்டு 2 நாள் நின்று தான் அவருக்கு சரியானது. அவையே வரைக்கும் டயக்னோஸோடையே வருவினோம். அப்போ உங்களை விளங்குது இது வயிற்றறையில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனை. இதை விட ஈரல் அழற்சியும் ஒன்று இருக்குது, ஹெப்படைட்டிஸ். அது சர்ஜிக்கல் கண்டிஷன் இல்லை, அது மெடிக்கல் கண்டிஷன். அதுலேயும் ஒரு பெயின் இருக்கலாம். அது ஈரல் அழற்சியில் பெரும்பாலும் பெயினிலும் பார்க்க அது அந்த மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவோம், ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம், அப்படியான ஒரு இது. அது மெடிக்கல் ப்ராப்ளம். மற்றது இதில் முக்கியமான ஒரு விஷயந்தான் அது எம்ப்ரேஸ் பண்ண இதை அதனால் கட்டாயம் மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். மேல் வயிற்றில் வலி ஏற்பட்டால் நீங்கள் இது கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது பித்தப்பை அழற்சி இரைப்பை அழற்சின்னு சொல்லி போட்டு பெங்கடைட்டிஸ்ன்னு விட்டுட்டு கீழாது. ஒரு டயபெட்டிக் ஆள் அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர், ப்ரெஷர் உள்ள ஒரு ஆள், கொலஸ்ட்ராலுக்கு மருந்து எடுப்பவர், வயது போன அவர்களுக்குண்டா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் இது ஒரு ஹார்ட் இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பாகவும் இருக்கலாம். அதுக்குரிய இசிஜி அதில் செய்து அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேணும். அப்போ மேல் வயிற்றில் வரக்கூடிய வலிகளில் இந்த எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அதை வச்சு தான் நாங்கள் அதை தான் பேசிக், அதை வச்சு தான் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டோ மேனேஜ்மெண்ட்டோ போவோம். அப்போ இது நீங்கள் மேல் வயிற்றில் இருக்கக்கூடிய பெயின் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் இதில் இந்த பிக்சரை பார்த்து விளங்க உங்களை விளங்கும். கண்டிப்பாக. அதாவது மேல் வயிற்று வலிக்கான பிரதான காரணங்களை சொல்லியிருந்தீங்க. இரைப்பை மற்றும் பித்தப்பை போன்றவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஈரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மேல் வயிற்று வலி ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கின்றன. இதற்கான தீர்வுகள் என்னவாக இருக்கின்றன, இந்த இரைப்பை அழற்சி அதே போன்று பித்தப்பையில் எப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். என்று நாங்கள் பேசக்கூடிய விடயமாக இருக்கின்றது மேல் வயிற்று வலி எதனால் ஏற்படுகின்றது, அங்கு செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் நம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆதவன் அவர்கள். அந்த அளவில் மேல் வயிற்றுவலி, இரைப்பை அழற்சி, பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஈரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாரடைப்பு காரணமாகவும் ஏற்படுகின்றது. ஒரு நோயாளி உங்களை நாடும் பொழுது அவருக்கு மேல் வயிற்றுவலி இதனால் தான் ஏற்படுகின்றது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துகின்றீர்கள்? முதலாவதாக
அவரோட எடுக்கிற அந்த ஹிஸ்ட்ரி, அவர் என்ன மாதிரி அவர்கிட்ட வரல, அவர் அந்த நோயின் தன்மை எப்படி ஏற்பட்டுன்னு நான் முதல் சொன்ன மாதிரி அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்பதன் மூலம் எங்களுக்கு தெரியும் முதலாவது. அப்போ அது எங்களுக்கு அதிலேயே விளங்கிடும். அதை இப்போ இதை உறுதிப்படுத்த வேணும், அதோட விட்டு விட இயலாது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் சில டெஸ்ட்டுகள் செய்வோம். அதில் குறிப்பாக கட்டாயம் இசிஜி, நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு எனக்கு ஒரு சஸ்பீஷியஸ் இருக்க மாட்டேன், அவர்கிட்ட கதையில் ஒரு சந்தேகம் இருக்க மாட்டேன், இது மாரடைப்பாக இருக்கலாம், இது வயிற்றறையில் உள்ள பிரச்சனை இல்லைன்னா முதலாவது இப்போ நாங்கள் இசிஜி ஒன்று எடுக்க சொல்லுவோம். அட்லீஸ்ட் இசிஜி ஒரு பேசிக் டெஸ்ட், அது எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அவைலபிளாக இருக்கும். எந்த தனியார் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், அரசாங்க வைத்தியசாலையாக இருக்கட்டும், எங்கேயும் அந்த இதயத்தின் பட்டி, அதை இசிஜின்றது எலக்ட்ரோகார்டியோகிராம், அந்த இசிஜி எடுப்பதன் மூலம் பாரதூரமான இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். உண்மை இசிஜி நார்மலாக இருக்கக்கூட மாரடைப்பு ஏற்படலாம், இசிஜி நார்மலாக இருக்க கூட வரலாம். ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் பயப்படுத்த வேலை. இசிஜி எடுத்தோம்னா எங்களுக்கு பெரும்பாலும் இது மாரடைப்பு இல்லைன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனாவது செய்ய வேணும். சில வேளைகளில் என்னென்னா, நான் இப்போ சஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு என்னென்னா சில டெஸ்ட்டுகள் வந்து நாங்கள் ஏழுமா அளவு ப்ரிக் பண்ணாமல், ஊசி மூலம் ரத்தம் எடுக்காமலும், தேவையில்லாமல் ஒரு அட்மிட் பண்ணாமலும், மற்றது ஒரு தனியார் வைத்தியசாலையில் சில வேளை பணம் இதில் செலவு குறைஞ்ச தேவையில்லாமலும் செய்யக்கூடாது. கட்டாயம் செலவு நாங்கள் அதை பற்றி பார்க்கலாது, கவர்மெண்ட்டாக இருக்கலாம், செய்யத்தான் வேணும். அப்போ நாங்கள் ஒரு 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 ஆர்டரின் படி தான் கிராஜுவலாக தான் போகணும். அப்போ அதில் வந்து இசிஜிங்கிறது முக்கியமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் ஒன்று செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்க வேணும்னா, அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், அதாவது வர பிரச்சனையை அதில் பார்க்கலாம். ஈரல், பித்தப்பை, மாதிரி அது மேல் வயிற்றில் வரக்கூடிய நீர்த்தேக்கம், அந்த ஃப்ரீ ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், வயிற்றறையில் ஃப்ரீ ஃப்ளூயிட் இருக்கான்னு பார்க்குறது, அதில் பார்க்குறது அந்த டெஸ்ட் மூலம் செய்யலாம். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு முறை இருக்குது, நாங்கள் சில டெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் வரால் வரைக்க கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருக்கும், ஏற்கனவே கேஸ்ட்ரைட்டிஸும் இருக்குன்னு ஹிஸ்ட்ரி இருக்குது, இசிஜி நார்மல்னு சொன்னால் அந்த இரைப்பை அழைச்சிக்குரிய இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டை நாங்கள் கொடுப்பதன் மூலம் அதில் ரிலீஃபை பார்க்கலாம். வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் அந்த ரிலீஃப் இருக்கேக்க அதை நாங்கள் உறுதிப்படுத்தி போட்டு பேர்ந்தோர் அவை விரும்பினா உடனடியாக ஒரு டேட்டை கொடுக்கலாம், அல்லது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அவருக்கு எண்டோஸ்கோப் செய்வோம். எண்டோஸ்கோப் செய்வதன் மூலம்தான், எண்டோஸ்கோப்ன்றது ஒரு கேமராவை நாங்கள் வாய் வழியாக விட்டு இரைப்பை உள்பகுதியை பார்த்து தான் நாங்கள் சரியான காரணம் என்னென்னு பார்க்கலாம். இல்லை அது ஈவன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் கூட அந்த இரைப்பைக்கு உட்பகுதியை பார்க்கும், அதை பற்றி அவர்கள் சொல்ல முடியாது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வயிற்று அறையில் உள்ளக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் வீங்கி இருக்கா, ஃப்ரீ ஃப்ளூயிட் இருக்கா, அதுகளை சொல்லலாமே ஒழிய அந்த உள்பகுதியை பார்க்கும். உள்பகுதியை பார்க்குறது எண்டோஸ்கோப் தான் பெஸ்ட். சிடி ஸ்கேனும் ஒரு முறை இருக்குது, எண்டோஸ்கோப்பும் பெஸ்ட். அப்போ அதுகள் நாங்கள் பேர்ந்து டிசைட் பண்ணி கொள்வோம். அப்போ நாங்கள் உறுதிப்படுத்துகிற தன்மைக்கு இசிஜி தேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எண்டோஸ்கோப் தேவை. இதை விட தேவையான சில பிளட் டெஸ்ட் செய்யலாம். அதில் வந்து அந்த பெயின் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பேங்க்ரேட்டைட்டிஸ்ங்கிற விஷயம் வந்து சொன்னால் சதைய அலட்சியால் வருமானம் இருந்தால் அதுக்கு நாங்கள் பிளட் டெஸ்ட் இருக்குது. அது எங்களோட பிளட்டில் இருக்கிற அமைலைஸ் லெவல், மற்றது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஈரல்ன்ற தொழிற்பாட்டு இதை பார்க்குற ஒரு பிளட் டெஸ்ட். அதுகளை பார்ப்பதன் மூலம் நாங்கள் இந்த உறுதிப்பாடு செய்து கொள்ளலாம், எந்த டயக்னோஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இது நார்மலாக எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் பேசிக்காக செய்யக்கூடிய விஷயம். இது இந்த கிராமத்தில் நாங்கள் போவோம். ஒரு மேல் வயிற்றில் பெயினோட வந்த ஒரு ஆளுக்கு நாங்கள் இப்படி தான் அதை அணுக வேணும். நிச்சயமா இப்படியான பரிசோதனைகளூடாக இவருக்கு எதனால் இந்த மேல் வயிற்று வலி ஏற்பட்டது என்பது தொடர்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள் இரைப்பை அலர்ஜி, ஈரல் அலர்ஜி, அதே போன்று பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அலர்ஜி போன்றவற்றினால் வந்து மேல் வயிற்று வலி ஏற்படுவதற்கான பிரதான காரணங்களாக இருக்கின்றன. இப்படியான அலர்ஜிகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன? இப்போ இரைப்பை அலர்ஜி எடுத்துக்கொண்டீங்கன்னா அது வந்து எக்ஸஸாக, சில பேருக்கு அந்த ஆசிட் செக்ரேஷன் இருக்குது, அது எக்ஸஸாக வந்து அந்த உள்பக்க அந்த சுவர்களை இரிட்டேட் பண்ணுறதால, அதை அலர்ச்சிக்கு உட்படுத்துறதால வரலாம். அது காரணங்கள் நேரத்துக்கு அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வளமையான இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து மாற்றங்கள் ஏற்படும் போது நேர மாற்றமாக இருக்கலாம், அல்ல அவர்கள் உட்கொள்கின்ற உணவின் அளவில் வித்தியாசமாக இருக்கலாம், அல்ல உணவின் தன்மையில் வித்தியாசமாக இருக்கலாம். இதில் 3 விஷயம் பார்க்க வேணும். உணவு உட்கொள்கின்ற டைம், நாங்கள் சின்ன பிறந்த நாட்கள்லேருந்து நாங்கள் வளர்ந்த விதம் இருக்குது, எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்குது.
அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களீஸாக இருக்கலாம், முஸ்லீம், கிறிஸ்டியன், வெளிநாடுகளுக்கு நாங்கள் போகிறோம். அவைன்ற உணவு பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு குடும்ப வித்தியாசமாக இருக்கலாம். அப்போ தனியாக சைவம் அசைவம் சாப்பிடுவோம், ஆயிலி ஃபுட் சாப்பிட்ட பழக்கப்பட்டார்கள். சில பேர் தனியாக மாமிச உணவு மேலத்தேவர்கள் இருக்கிறார்கள் சில பேர். அப்போ அந்த பழக்கப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் போதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எடுத்து பழகினவர்கள் அந்த நேரங்களுக்கு ஒரு படிப்பு காரணமாகவோ மேல் படிப்பு காரணமாகவோ அல்லது தொழில் பழு காரணமாகவோ அந்த நேரத்துக்கு சாப்பிடாமல் நேரம் தவறும் போதும் உணவு எடுக்காவிட்டாலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். மற்றது அடிஷனல் செய்யக்கூடிய அவருடைய உணவின் அந்த வேறு தகாத தீய பழக்கங்கள், குறிப்பாக ஆல்கஹால், சிகரெட் ஸ்மோக்கிங் சொல்லலாம். மற்றது உணவில் சேரக்கூடிய சில காரம், அந்த ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்டை கொஞ்சம் இதுன்றதால வரலாம். அப்போ கிரமமாக சாப்பிட்ற அந்த உணவு பழக்கம் மாற்றம், தன்மை மாற்றம், உணவின் அளவு மாற்றம், நேரம் தவறுறது, தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் உள்ளுக்கு இறைப்பையில் இருக்கக்கூடிய அசிட்டின் தன்மையை சுரக்கின்ற அளவை கூட்டலாம். அல்ல அந்த பாதுகாப்பு படைகளை உள்ளுக்கு இருக்கிற மியூக்கோஸாவை டேமேஜ் பண்ணுவதன் மூலம் இரைப்பை அழற்சி ஏற்பட்டு இரைப்பை புண் ஏற்பட்டு இதால் தான் அந்த இரைப்பை அழற்சியும் அந்த வலியும் ஏற்படலாம். அப்போ இது ஒரு கொமனாக, இதுதான் முக்கியமான காரணம், இது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அப்போ நாங்கள் உணவு உண்கின்ற அந்த விஷயத்தில் கொஞ்சம் இந்த 3 விஷயத்தையும் கவனிக்க வேண்டும்ன்றது இந்த நிகழ்ச்சி மூலம் நான் மக்களை சொல்கிற ஒரு முக்கிய விஷயம். இது உங்களுக்கு பிரச்சனைகளை கன சோழிகளை வெளிப்படும். முதல் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் வயிற்று என்று போய் இசிஜி செய்து அல்ட்ராசவுண்ட் செய்து அட்மிட் பண்ணி மன உளைச்சல் வேறு, இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுடைய உணவை நீங்கள் வடிவாக கவனிச்சிங்க வேண்டாம். அப்போ பெரும்பாலான காரணம் இரைப்பை அழற்சி. அப்போ அதை நீங்கள் தவிர்க்க ஒரு விஷயம் உங்களோட கையிலான் இருக்குது, டாக்டர்கிட்டையோ மெடிசனில் இல்லை. அதை நீங்கள் ஒழுங்காக செய்தீங்கன்னா கட்டாயம் அது ஒரு விஷயம் முடியும். மற்றது நீங்கள் பித்தப்பையை பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் வரக்கூடிய பிரச்சனை காரணம் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள். அது உண்மையாக எங்களோட கையில் இல்லை. பெரும்பாலும் அது கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எடுக்கிறவர்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பித்தத்தில் சில கொலஸ்ட்ரால் உப்புக்கள் வேறு பித்த உப்புக்கள் எல்லாம் இருக்குது. அந்த காம்பசிஷனில் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவில் இருக்கொண்ட ஒரு குறிப்பிட்ட விகிதம் இருக்குது. அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் கற்கள் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன ஒரு கிளாஸ்லேயோ ஒரு பொட்டில் கொஞ்சம் ஒரு கலவை இருக்குது, அது தண்ணியாகவே இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு சொல்யூட் ஏதாவது இருக்கிற ஒரு பதார்த்தத்தின் அளவு கூடினா அது அப்படியே படிஞ்சிடும், கீழே கற்களாக படியும். அளவு இருந்தால் அது நார்மலாக ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மாற்றம். இப்போ நாங்கள் கடலில் இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகும்போது உப்பு படின மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பித்தமும் தண்ணியத்தான் இருக்கணும், ஒரு செமி சாலிடாக அது பாகுநிலையில் இருக்கும். பித்தப்பையிலேருந்து பித்தப்பை சுருங்கும் போது பித்தகுடலுக்கு வர வேணும். ஆனால் அந்த பித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் என்ன சொல்கிறது இருக்கிற ஒவ்வொரு உப்புக்கள அந்த விகிதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் பித்த உப்பு கற்கள் போம் பண்ணிக்கணும். இப்போ பித்தப்பையில் கற்கள் உருவாகினா அது பெயினை உருவாக்கும். அப்போ பித்தப்பை சுருங்கும் போது அந்த கற்கள் போய் அந்த பித்தப்பை இந்த வாயிலே அடைக்கும் போது பித்தம் எங்களுக்கு வெளி வரும். அது இன்னும் கொஞ்சம் அந்த கற்கள் வெளியில் போய் பித்த காணி அடைக்குமா இருந்தால் எங்களுக்கு ஜோண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை ஏதாவது ஏற்படும். அது இன்னும் ஆபத்தான விஷயம். அப்போ பித்தப்பையில் வரக்கூடிய பிரச்சனை பித்தத்தில் ஏற்படக்கூடிய பித்த கற்களாலையும் பித்தப்பையில் சில டயபெட்டிக் ஆகளுக்கு இன்ஃபெக்ஷனும் வரலாம். பித்தப்பை அலர்ச்சின்னு சொல்லுவோம், கோலிசிஸ்டைட்டிஸ் இங்கிலீஷ் மெடிக்கல் டேர்ம். பித்தப்பை அலர்ச்சி இதாலையும் பித்த பிலியரி காலிக் அந்த பெயின் வரலாம், அப்ப பெயின். அப்படியான காரணத்தால் தான் நாங்கள் பித்தப்பையை சர்ஜரி மூலம் அகற்றுவோம். அப்போ இது பித்தப்பையில் இருக்கிற கற்கள் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் மூலமாக கண்டுபிடித்து அதுக்குரிய காரணம் நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் அது தன்னிச்சையானது, அது எங்களோட கண்ட்ரோலில் பெருசாக இல்லை. ஆனால் அது வந்தால் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களோட பித்தப்பையில் கற்கள் இருக்குது, ஒருக்கா பெயின் வந்துட்டுது, ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சிருக்க எவ்வளோ வேலைக்கு அதை டாக்டர் அட்வைஸின் படி அதை அகற்றுவதோ நல்ல. அது நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரிவென்ஷன். தெரிஞ்சு கொண்டு ஒரு வீட்டில் ஒரு பொம்மை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த குண்டொன்று இருக்குது வெப்பம் வெடிக்குமென்னு சொன்னால் அதை வெடிக்க மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை தேவையானது எடுத்து யார்கிட்ட சொல்லி அதை அப்புறப்படுத்திட்ட வேண்டாம், எங்களுக்கு வீட்டில் நிம்மதியாக நித்திர கொள்ளலாம். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம். பித்தப்பையில் வரக்கூடிய கற்கள், பித்தப்பையில் வரக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த பித்தப்பையை அகற்றுவதன் மூலம் உங்களுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் இல்லாமல் பண்ணலாம். அது 2வது விஷயம்.
சதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நீங்கள் சதயத்தில் ஏற்பட பேங்க்ரியடைட்டிஸ்லேயும் வரலாம் பெயின். அதுக்கு முக்கிய காரணம் ஆல்கஹால். ஆல்கஹால் எடுத்து அடிக்ட் ஆகி ஆல்கஹாலை கூட எடுத்த, குறிப்பாக எங்களோட நாட்டில் ஆண்கள், என்ன பெண்கள் அவ்வளோது வர்ற மாதிரி தெரியல. ஆனால் போகிற போக்கில் எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு மெடிக்கல் டாக்டர்ஸுக்கு பயமாக இருக்குது. எங்களோட கல்ச்சரெலாம் மாறிக்கொண்டு போயிருக்கு. ஆனால் அது இந்த ப்ரோக்ராம் பார்க்குறபடியாக வழங்கிக்கொள்ள வேணும். ஆல்கஹால் தான் பேங்க்ரியடைட்டிஸில் 75 விதமான ஆக்களுக்கு வருது. ஆனால் ஆல்கஹால் இல்லாத ஆக்களுக்கும் பேங்க்ரியடைட்டிஸ் வருது. அது இன்ஃபெக்ஷனால் வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷன், அல்லது சில டியூமர், பேங்க்ரியஸில் கூட கேன்சர் வரலாம், சில கால்சிஃபிகேஷன், அதுவும் சில எதேச்சியான சில நோயாளிகள் வரலாம். பேங்க்ரியஸில் இன்ஃபெக்ஷன் வராமல் இல்லை, பேங்க்ரியடைட்டிஸ் வர எல்லாரும் ஆல்கஹால் எடுத்தாகணும்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலான ஆட்களுக்கு ஆல்கஹாலால் பாதிக்கப்பட்டு தான் பேங்க்ரியடைட்டிஸ் வருது. பேங்க்ரியடைட்டிஸ் வந்துட்டுதுன்னு சொன்னால் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வரும். அது உங்களோட வாழ்நாளை, உங்களோட டிப்ரெஷன், உங்களோட ஹாஸ்பிட்டலும் நீங்கள் உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ அதை நீங்கள் வடிவாக ப்ரிவென்ட் பண்ணலாம். பெரும்பாலான ஆட்களுக்கு வர அந்த ஆல்கஹாலை குடிக்காம விட்டீங்கன்னா, ஆல்கஹாலை எடுக்காம விட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்ரியடைட்டிஸ்லேருந்து தப்பலாம். அப்போ வயிற்று வலிக்கு காரணமான 3 முக்கியமான விஷயம், வயிற்றறையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்னென்ன காரணம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி தவிர்க்கலாம்னு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அப்போ அது உங்களோட கையில் பெரும்பாலும் இருக்குது, அதை நீங்கள் கவனித்து கொள்ளலாம். நிச்சயமாக மேல் வயிற்று வலிக்கான காரணங்கள் இரைப்பை அலர்ஜி, அதே நேரம் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மாரடைப்பு போன்றவை காரணமாக இருக்கின்றன. இந்த இரைப்பை அலர்ஜிக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய உணவு நேரம், அளவு, தன்மை போன்றவற்றில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் குறித்தும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதே போன்று தீய பழக்க வழக்கங்களின் ஊடாகவும் எங்களுடைய வயிற்று பகுதியில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வைத்தியர் கூறியிருந்தார். இன்று நாங்கள் பேசக்கூடிய விடயமாக இருக்கின்றது மேல் வயிற்று வலி எதனால் ஏற்படுகின்றது, அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து. இன்றைய தினம் எம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆதவன் அவர்கள். அந்த அளவில் எங்களுக்கு இந்த மேல் வயிற்று வலி வராமல் இருப்பதற்கு எப்படியான விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக தெளிவாக கூறியிருந்தீர்கள். அதை காட்டிலும் ஒருவருக்கு மேல் வயிற்று வலி ஏற்பட்டுவிட்டது, அதற்கான பல பிரச்சனைகள் வைத்தியரால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கான சிகிச்சை முறைகள் என்னவாக இருக்கின்றன? முதலாவது நான் பார்க்க இருக்கிற இந்த கேஸ்ட்ரைட்டிஸுக்கும் பேங்க்ரியடைட்டிஸுக்கும் சத்து சிகிச்சைகள் நாங்கள் உடனடியாக செய்வதில்லை. அதுக்கு நீண்ட காலத்துக்கு நாங்கள் மருத்துவ முறையிலையும் ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆல்கோஹால் அதில் நிப்பாட்டி அந்த கண்ட்ரோலில் வச்சுருந்தால் நாங்கள் பார்ப்போம். ஸ்டொமக் அதில் நாங்கள் அகற்றுவதுன்றது அது பெரிய ஒரு விஷயம் அது. ஆனால் பித்தப்பையில் வரக்கூடிய கற்கள், பித்தப்பையில் வரக்கூடிய பிரச்சனையை உடனடியாக பித்தப்பை அகற்றுவதன் மூலம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நாங்கள் செய்யலாம். பித்தப்பை அகற்றுன்றது லேப்ரோஸ்கோப்பில் செய்வோம். நாங்கள் இப்படி இந்த படத்தை பார்த்தா தெரியும். இதில் கனவேலுக்கு இருக்க ஒரு பிரச்சனை, இந்த பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டால் இந்த கற்கள் இதிலிருந்து இந்த வழியாக இந்த பித்தப்பை பித்தக்கான் சிஸ்டிக் டக்ட்னுவோம், பித்தப்பையின் கான் அதை அடைச்சி விட்டோன்னே இந்த பித்தப்பை வீங்கித்தான் பிரச்சனை வாருது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, இந்த இடத்துல கட் பண்ணி இதில் கிளிப் போட்டு கட் பண்ணி இந்த இவ்வளோ பேக்கையும் அகற்றிடுவோம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நாங்கள் ஓப்பன் சர்ஜரியை தான் செய்வோம். வயிற்றறையில் மேலே கட் பண்ணி கையை நேரடியாக அந்த பித்தப்பையை கட் பண்ணி எடுக்கிறது. ஆனால் இப்போ இந்த லேப்ரோஸ்கோப் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறபடினால நாங்கள் துளை மூலம் ஹோல் சர்ஜரி, ஒரு கேமராவை போட்டு 2 சிறு துளைகள் போட்டு வயிற்றில் எல்லாமே அந்த துளைகளின் அளவுமே 1 சென்டிமீட்டர். இப்போ நாங்கள் பெரும்பாலும் நான் நிற்கிற ஹாஸ்பிட்டல், அது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், பித்தப்பையை அகற்றுறது ஒரு 95% நாங்கள் லேப்ரோஸ்கோப்லேயே செய்கிறோம். 5% சில விட கஷ்டமானது, இதோட கேன்சர் அல்லது அந்த பேஷண்ட்டு ஏதாவது வேறு காரணங்களுக்காகத்தான் அதை நாங்கள் ஓப்பன் செய்ய வேண்டிய வாரத ஒழிய 95% பித்தப்பைகள், பித்தப்பை கற்கள் அது பிரச்சனைகள் நாங்கள் லேப்ரோஸ்கோப்பிலே எடுத்துடுவோம். அப்போ அதில் லேப்ரோஸ்கோப் மூலம் அகற்றால நன்மைகள் என்னென்றால் பேஷண்ட்டுக்கு பெரிய சர்ஜரி வெட்டுக்காயம் இருக்காது, வெளியில் அப்டோமனில் பெரிய ஸ்கார் இருக்காது, சத்து சிகிச்சை தழும்பு இருக்காது, மேடம் அதுக்கு சத்து சிகிச்சை முடிந்தவுடன் தரக்கூடிய பெயின் வலி வேதனை இருக்காது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. பெரிய நீண்ட ஒரு தழும்பு இருக்கும்போது அதில் இன்ஃபெக்ஷன் வரலாம், பெயின் வரலாம், அதுக்கான ஹேர்னியா வரலாம். இப்போ அந்த துளைகள் மூலம் 1 சென்டிமீட்டர் 4 துளைகள் மேக்ஸிமம் போடுவோம். அப்போ அந்த துளைகள் இலகுவாக மாறிவிடும். அடுத்த நாளே பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்பலாம். சிலது டே கேர், காலையில் அட்மிட் பண்ணி காலமே செய்து இரவுக்கு அனுப்பிடலாம், 24 மணி நேரம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்.
அப்போ அது பெரிய ஒரு அட்வான்டேஜ். அப்போ அது இதில் திருப்பியும் பார்த்தா நாங்கள் செய்கிறது இந்த பித்தப்பையை அந்த கற்களோட அகற்றுறதான். இந்த இடத்துல அதை டிஸ்கனெக்ட் பண்ணி இந்த அப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன, டாக்டர் எனக்கு இந்த பித்தப்பையை அகற்றினால் பித்தம் எனக்கு இருக்காதான். அது நீங்கள் வடிவாக பார்த்தா தெரியும். இந்த இது அகற்றினாலும் இங்கே மேலுக்கு ஒரு பித்தக்கான் போகுது. அந்த பித்தக்கான் லிவரில் இருக்குது. வலது இடது லிவரில் இருந்து வலிக்கிடுது. இது இடது சோனை, இது வலது சோனை. அங்கேருந்து வார பித்தத்தை சுரக்கிற லிவரில் இருந்து ஈரலில் இருந்து வந்து பித்தம் நேரடியாக இங்கே சிறுகுடலுக்கு வரும். பித்தப்பை என்கின்ற ஒரு சேமிப்பு அறை. இந்த ஸ்டோர் ரூமை அகற்றுறதால உங்களுக்கு பித்தம் இல்லாமல் போகாது. உங்களோட வீட்டில் ஸ்டோர் ரூம் இல்லைன்றாலும் உங்களுக்கு கிச்சனில் ஒர்க் சமைக்கிறதுக்கு சாமான் இருக்கு பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டோர் ரூம் கட்டாயம் இருக்கணும் இல்லை, இருந்தால் நல்லம். ஆனால் அந்த ஸ்டோர் ரூமில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த ஸ்டோர் ரூமை அகற்றுறதான் நல்லம். அதான் நான் சொல்கிற ஒரு அட்வைஸ். அந்த இந்த பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, டாக்டர் நீங்கள் அப்பெண்டிக்ஸ் அகற்றுறீங்க, அது பரவாயில்லை. ஆனால் பித்தப்பை அகற்றினா எங்களுக்கு பித்தம் அங்கேருந்து வரும். அதுக்கப்புறம் நான் ஃபேட் ஒன்றும் சாப்பிடலாதா, இது கொமனாக இல்லைன்னு கேட்குற கேள்வி. சில மெடிக்கல் இல்லாத படித்தார்கள் கூட கேட்குற கேள்வி அவ. ஆனால் வடியாக விளங்கி கொள்ள வேணும். உங்களுக்கு பித்தப்பை அகற்றுறது நாங்கள் சும்மா இருக்கிற நல்ல பித்தப்பை அகற்றே இல்லை, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது தான் அகற்றுறோம். அதுவும் லேப்ரோஸ்கோப்பில் அகற்றுறோம். அகற்றினா பிறகு உங்களுக்கு பித்தம் வந்து ஈரல்லேருந்து சுரக்கப்பட்டு உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும். பித்தப்பை அகற்றால ஒரு பாதிப்பும் இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். மற்ற இப்போ பித்தப்பை அகற்ற சர்ஜரிகள் லேப்ரோஸ்கோப்பில் செய்கிறதால உங்களுக்கு பித்தப்பையில் பிரச்சனை ஏற்பட்டு உங்களுடைய சர்ஜன் அகற்றணும்னு சொன்னால் உடனடியாக அந்த சர்ஜரி செய்கிறது நல்ல மட்டும் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அடுத்த விஷயந்தான் நாங்கள் பேங்க்ரியஸுக்கு போவோம். பேங்க்ரியஸில் வரக்கூடிய பிரச்சனை நாங்கள் ஆல்கஹாலால் வாரதாலையும் அது இருக்கிற இடம் வந்து இரைப்பைக்கு பின்னுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். இரைப்பைக்கு இதாக தெரியலை. இந்த படத்தில் பார்த்தா பேங்க்ரியஸ் தெரியலை. உண்மையாக இந்த இரைப்பையில் பின்பக்கத்தில் இருக்குது. அப்போ உங்களை விளங்குது. இந்த அது பின்பக்கம் போய் ஆப்ரேட் பண்ண போய்க்க பல உறுப்புகளை நாங்கள் தாண்டி போகணும். அது அகற்றால பிரச்சனைகள் இருக்குது. ஆனப்படினால அந்த அகற்றுறதால பெரிய அகற்றுறதால வர பிரச்சனை பாக்கி இருக்கிறது எங்களுக்கு ஈஸி. ஆனப்படினால பேங்க்ரியடைட்டிஸ்ங்கிறது கேன்சர்ண்டா மட்டும்தான் அகற்றுவோம். அப்போ சதயத்தில் புற்றுநோய் ஏற்பட்டு அதால் வலி ஏற்படுதுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் அகற்றுவோம். ஆனால் ஆல்கஹாலால் ஒரு ஆளுக்கு சதய அலர்ச்சி ஏற்படுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் அவருக்கு வலி மாத்திரைகளை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவோமே ஒழிய சத்திர சிகிச்சை மூலம் அகற்றுவது அல்ல. மற்றது இரைப்பை அலர்ச்சி. இரைப்பை அலர்ச்சியும் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி அவற்றை உணவு பழக்க வழக்கங்கள், மற்றது அசிட் செக்ரீஷன், அதாவது இரைப்பையில் ஏற்படக்கூடிய அமிலத்தின் அளவை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய இதை சொல்கிறது ஒரு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆன்டாசிட்ஸ், ஆல்கலை காரத்தன்மையான சில சிறப்புகளை குடிப்பதன் மூலம் அதை நாங்கள் அந்த வலியை இல்லாமல் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இரைப்பை அகற்றுவதில்லை. அதுக்குரிய அந்த காரணம் சில பேருக்கு ரிஃப்ளக்ஸ் இருக்குது. இரைப்பையிலிருந்து ஆசிட் மேலே நோக்கி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு அந்த இரைப்பையும் நெஞ்சரைக்கு அந்த பிரிவென்டாகட்டில் இருக்கிற டயஃப்ரத்தில் இருக்கிற ஒரு அந்த துளைக்கூடாக நெஞ்சரைக்குள்ள வர்ற இதை சொல்லாது ஹைட்டஸ் ஹேர்னியான்னு சொல்லுவோம். இப்போ வயிற்றறையின் அடிப்பகுதியில் ஹேர்னியா வர மாதிரி சில பேருக்கு இரைப்பை வந்து நெஞ்சுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும். அது ஹைட்டஸ் ஹேர்னியான்னு சொல்லுவோம். அந்த இதால் தான் கேஸ்ட்ரைட்டிஸ் வருதுன்னு சொன்னால் அதை நாங்கள் லேப்ரோஸ்கோப்பால் அந்த அந்த இரைப்பையை ஒரு அந்த கேப்பை அந்த ஹேர்னியாவை கரெக்ட் பண்ணுறது மூலம் அந்த சர்ஜரி மூலமாக ஃபண்டோப்ளிகேஷன் சொல்லுவோம். அதுவும் செய்து நாங்கள் அந்த இரைப்பை அழற்சியின் தாக்கங்களையும் பெயினையும் குறைக்கலாம். அப்போ 3 விஷயத்துக்கும் சர்ஜிக்கலாக இருக்குது. ஆனால் பித்தப்பை வந்து தான் அகற்றப்படும். மற்றது அகற்றாமலே நாங்கள் சர்ஜரி மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இது எங்களோட நார்மலான ப்ரொசீடியர். இதுக்கு மிஞ்சி புற்றுநோய்க்குரிய மாதிரியான போகமாக இருந்தது. இந்த மேல் வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனை பெயின் வந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் இது ஒரு புற்றுநோயால் ஏற்பட்டுன்னு சொன்னால் அது டிஃப்ரெண்டான விஷயமாக இருக்கும். அது ஒரு மேஜர் சர்ஜரி. அது வந்து நாங்கள் பல பகுதியில் அகற்ற வேண்டி வரலாம். இப்போ ஈவன் பேங்க்ரியட்டிக் கேன்சர்னு சொன்னால் சதையில் வரக்கூடிய கேன்சர்னால் நாங்கள் அதில் இருக்கிற பல பகுதியில் அகற்றி அவரை கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக பேக் மூலமாக ஈவன் உணவு கொடுக்குறதுக்கு டியூப் போட்டிருப்போம். நார்மலான சாப்பிட முடியாமல் இருக்கும். அப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. அது டிஃப்ரெண்ட். அதை பற்றி நான் இன்றைக்கு கலைக்க முடியாதுன்னா இது நாங்கள் கொமனாக ஏற்படக்கூடிய மேல் வயிற்றில் வரக்கூடிய பெயினும் அதால் கொமன் கண்டிஷன்ஸ் என்னென்ன
பெரும்பாலான காரணங்கள் அதுக்குரிய காரணங்கள் என்னென்னு பார்த்தோம், அதுக்குரிய சத்து சிகிச்சைகளை பார்த்தோம். அதனால் இந்த அனட்டமி அந்த உடல் அமைப்பை காட்டி விளங்கப்படுத்தினபடியால் சில பேருக்கு அது விளங்கி இருக்கும். இது இன்னென்னதால வருதுன்னா அதில் மீண்டும் மறக்கக்கூடாது. மேல் வயிற்றில் இருக்கக்கூடிய பெயின் மாரடைப்பு ஆலையும் ஏற்படலாம். அப்போ அது இசிஜி எடுக்க வேணும், அதுக்குரிய டெஸ்ட்டுகளும் செய்யத்தான் வேணும். அதுகளை செய்யாமல் தவறக்கூடாது. பேருந்து போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கு இசிஜி எடுக்க போகிறோம்னா எனக்கு என்ன வயிற்று வெளியே இசிஜி எடுக்கிறீங்கன்னு நீங்கள் டாக்டரோடையோ அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தோடய சண்டை பிடிக்கக்கூடாது. அல்லது இது உண்மையாக நடக்கிறது ப்ரைவேட் செக்டரில் தேவையில்லாமல் செய்யணும்னு சொல்லி. மற்றது அரசாங்க வைத்தியசாலையிலேயே நீங்கள் அட்மிட் பண்ணணும். உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை சொன்னால் எனக்கு என்ன வயிற்று வெளி வந்துக்கு என்ன அட்மிட் பண்ணுறீங்களேன்னு நான் அட்மிட் பண்ண வேணாம் வீட்டை ஓப்பரன்னு போகிறது. அப்படி அந்த சில விஷயங்கள் அதுக்கு தான் நம்ம நான் இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கே முக்கியமான காரணம். எவ்வளோ வேலைப்பாடு இருந்தாலும் முக்கியமானது எங்கள் மக்கள் மத்தியில் கொஷின்ஸ் இருக்குது. பேர் சில பிள்ளையான கன்செப்டில் சிலது தவிர்க்கக்கூடிய சில கம்ப்ளிகேஷன் அவைகளால் உண்டாக்கி நம்ம டாக்டர்ஸுக்கு அதை சம்மதம் கொடுக்காமல் போன முறையும் அதை பற்றி கதைச்சோம். அந்த கன்சர்ன் கொடுக்குறது, எல்டர்லி வயோதிபர்களுடைய இல்லங்கள் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி யார் அதுக்கு பொறுப்பெடுக்கணும் எல்லாம் கதைச்சோம். அப்போ இது கட்டாயம் நீங்கள் அந்த வைத்தியர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் சொல்கிற ஆலோசனைகளை கேட்க வேணும். சும்மா நான் கடைசிலாம் செய்ய இயலாது. சும்மா பொய்யுக்கு இசிஜி எடுக்கிறது, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமான்னு சொல்லி அட்மிட் பண்ணுறதெல்லாம் செய்ய இயலாது. அங்கே அட்மிட் பண்ணால் நாளைக்கு யார் அட்மிட் பண்ணு டாக்டரை தேடுவீங்க. இதே நான் ஹார்ட் அட்டாக் இல்லாத சும்மா. அப்போ நீங்கள் மேல் வயிற்றில் ஒரு வலியோட வரைக்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, இது இப்படி தான் நாங்கள் போவோம், ஒவ்வொன்றா தான் பார்க்க வேணும், இதுக்குரிய மருந்துகள் இப்படி. சர்ஜரி என்றால் இதுதான். அந்த சர்ஜரியிலையும் லேப்ரோஸ்கோப் இருக்குது. அதோட நாங்கள் உங்களுடைய டாக்டர் அட்வைஸும் படி போனீங்கன்னா நாங்கள் இதில் வெரி ஈஸியாக இதுக்கால வழியில் வரலாம். கண்டிப்பாக அந்த அளவில் பார்த்தால் எங்களுடைய மேல் வயிற்று வலிக்கு எப்படியான சிகிச்சை முறைகள் காணப்படுகின்றன, அதாவது இரைப்பை அலர்ஜிஸ் அதே போன்றவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மருந்துகளினூடாகவும் நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முற்றாக நீக்குவதனூடாக நாங்கள் இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. வயிற்று வலிதானே என்று அலட்சியமாகவும் இருந்துவிட முடியாது. அது மாரடைப்புக்கான அறிகுறியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வைத்தியர் கூறினார். அந்த அளவில் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் சரியாக நீங்கள் வைத்தியரை நாடி அவருடைய ஆலோசனையை பெறுவது மிக சிறந்தது எனவும் கூறியிருந்தார். இன்றைய தினம் நாங்கள் தொடர்ச்சியாக மேல் வயிற்று வலி குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக பேசக்கூடிய விடயமாக இருக்கின்றது மேல் வயிற்று வலி எதனால் ஏற்படுகின்றது, அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து பல விளக்கங்களை எமக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆதவன் அவர்கள். பொதுவாக பார்த்தால் பலரும் பல சித்திர சிகிச்சைகளை செய்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல நோய்கள் காணப்படுகின்றன. நீங்கள் சொன்னது போன்று பித்தப்பை என்பதை முற்றாகவே நீக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதீத பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அது மீண்டும் வளரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா? அதே போன்று சத்திர சிகிச்சை செய்த இடத்தில் அதே பழைய நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றனவா? அல்லது வேறு ஏதும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான தீர்வுகள் என்னவாக இருக்கின்றன? அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். சில பொதுமக்களுக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான இது தனியாக இந்த மேல் வயிற்றில் வர பிரச்சனை வர சர்ஜரி மட்டுமில்லை, எந்த ஒரு சர்ஜரி செய்யக்கையும் கேட்குற ஒரு கேள்வி, டாக்டர் திருப்பி இது வருமா, இந்த மாதிரி செய்யிட்டீங்கன்னா திருப்பி வருமானு கேட்பிடும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய விடை என்னென்றால் ஒவ்வொரு சத்து சிகிச்சைக்கு தன்மையை பொறுத்து அதை சொல்லலாம். இப்போ நீங்கள் குடல் வளரி அப்பெண்டிசைட்டிஸ் குடல் வளரி அகற்றி விட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி ஒரு குடல் வளரி அழைச்சி வரைய இயலாது. பித்தப்பையில் வரக்கூடிய பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களில் பித்தப்பை அழைச்சி பித்தப்பை அகற்றி விட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி ஒரு பித்தப்பை அழைச்சி வர முடியாது. ஏன்னா எங்களோட உடம்பில் ஒவ்வொரு பித்தப்பையும் ஒரு குடல் வளரியும் தான் இருக்கலாம். அப்போ அது திருப்பி வரையலாது. அதே மாதிரி சிம்டத்தோட வேறு பிரச்சனை வரலாம், அது வரையலாது. ஆனால் இப்போ ஹேர்னியா ஒன்று செய்கிறோம்னு வைப்போம். இப்போ தொப்புள் ஹேர்னியாவாக இருக்கலாம், அம்பலைக்களில் வரக்கூடியது, அல்லது இங்குவனல் ஹேர்னியா ஆண்களில் வரக்கூடியது. ஹேர்னியா ரிப்பேர்ஸில் சில எமர்ஜென்சியாக செய்ய மெஷ் வைக்க மாட்டோம், அந்த விலை வைக்க மாட்டோம். சில வேலை ஈவன் விலை வச்சாலும் சில விலை அலர்ஜி வரலாம். அல்லது ஈவன் வடிவாக என்னதான் அதை பெர்ஃபெக்டாக செய்திருந்தாலும் சர்ஜனும் அந்த பேஷண்ட்டும் நல்லமாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் அந்த சர்ஜரி பிறகு சில இன்ஃபெக்ஷன் டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கலாம், அல்லது ஹீலிங் ப்ராப்ளம் ஏதாவது அவருடைய அந்த அந்த புண் ஆறுகின்ற அந்த சொல்கிற ஹீலிங் ப்ராசஸில் ஏற்படக்கூடிய சில டிஃபெக்டுகள் புரத குறைபாடாக இருக்கலாம். ஏதாவது குறைபாட்டால் அந்த புண் ஆறாமல் இன்ஃபெக்ஷன் ஆகி அதால் ரிக்கரன்ஸ் வரலாம். இப்போ சில கட்டிகள் இருக்குது.
மார்பில் வர கட்டிகள் ஒரு கட்டியாக கட்டின அப்புறம் இன்னொரு கட்டி வேறு இடத்துல வரலாம். இதில் கைகளில் கால்களில் வரக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகள், வயிற்றில் வரக்கூடிய கொழுப்பு கட்டி ஒரு இடத்துல கட்டினா இன்னொருத்த வரலாம். அப்போ அதே இடத்துல வராமல் இருக்கிறாலும் வேறு இடத்துல வரலாம். அப்போ அப்படி ஒவ்வொரு தன்மையை பொறுத்த நீங்கள் என்ன ஆப்ரேஷன் செய்கிற தன்மையை பொறுத்து தான் வரலாம். ஆனாலும் இப்போ பித்தப்பையை ஆப்ரேட் பண்ணும்போது ஓப்பன் சர்ஜரி செய்யும்போது அந்த ஆப்ரேட் பண்ண அந்த தழும்பில் ஹேர்னியா வரலாம், அல்ல பெயின் வரலாம், அல்ல அந்த வெளியில் கூடிய தழும்பில் கீலாய்ட் போல் அது சொல்ல கீலாய்ட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். அப்படியான வேறு வேறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த டிசீஸ் திரும்பி வராது, அந்த அந்த கண்டிஷன் திரும்பி வர்றதுக்கு மிக மிக குறைவு. ஆனால் பேங்க்ரியாடைட்டிஸ் நான் சொன்னேன் சதையை அழைச்சி அதில் ஆப்ரேட் பண்ணிக்க காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இருக்குது. அதான் நான் சொன்னேன் அந்த சர்ஜரியை நாங்கள் சேவையெல்லாம் செய்ய மாட்டோம். சில சர்ஜரிஸ் சில சத்திர சிகிச்சைகள் நாங்கள் கட்டாயம் இது தேவைன்னா மட்டும்தான் செய்வோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அது உலகளாவிய ரீதியில் எங்களோட நாட்டில் மட்டும் இல்லை. ஏன்னா எங்கள் நாளைக்கு எல்லா டாக்டர்ஸும் யூகே அல்லது ஆஸ்திரேலியா இல்லை யூஎஸில் ட்ரைனிங் இங்கே படிச்சுட்டு இப்போ எந்த கன்சல்ட்டாக வர முதல் நாங்கள் ட்ரைனிங் கொண்டு போய் தான் வருவோம் எல்லோரும். அப்போ அங்கேயும் ஒர்க் பண்ணியிருப்போம். நிறைய பேர் இப்போ வெளிநாட்டிலையும் ஒர்க் பண்ணுறோம். வெளிநாடுகள்லேயும் இது உண்மை. இது யூகேயில் போய் செய்தால் சரி வரும், ஆஸ்திரேலியா செய்தால் இது இப்படி வராண்டு இல்லை, அங்கேயும் செய்த ரிக்கரண்ட் வந்திருக்கு. அப்போ சில கண்டிஷன்ஸ் என்ன தான் நீங்கள் ஆப்ரேஷன் செய்தாலும் அதில் ரிக்கரண்ட் அல்லது காம்ப்ளிகேஷன் வேறு சான்ஸ் கூட. அப்படியான கண்டிஷனை நாங்கள் என்ன செய்வோம், சத்திர சிகிச்சையை நாங்களே போஸ்ட்போன் பண்ணுவோம். பேஷண்ட் சொன்னாலும் இதை எடுத்து விட்டால் எனக்கு இயலாமல் இருக்குது டாக்டர் இதை எடுத்து விடுங்கனாலும் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அதில் கை வச்சு அவங்களுக்கு திரும்பி எங்கெல்லாம் அது திருப்பி வேறு சான்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இந்த பேங்க்ரியாஸ் என்கின்ற சதயம் என்கின்றது அதில் கை ஆப்ரேஷனுக்கு போகிற அளவுக்கு வந்துச்சுன்னா தட் இஸ் ஒரு சரியான கேன்சர்ண்டாக மட்டும்தான் நாங்கள் கை வேணும். மற்றும்படி தேவையில்லாமல் அதில் பினைன் கண்டிஷன் பெயின் என்று சொன்னால் அது அந்த சில பைபாஸ் இதெல்லாம் செய்வோம், மற்றும்படி செய்வது இல்லை. அப்போ நீங்கள் வடிவாக வழங்கிக் கொள்ள வேணும். இந்த சத்திர சிகிச்சையில் திருப்பி வாரன்றதோ காம்ப்ளிகேஷன் வாரன்றதோ அந்த கண்டிஷனை பொறுத்தது. மற்றது ஹேர்னியா மற்றது எமர்ஜென்சி எலெக்டிவ்னு இருக்குது. நீங்கள் வடிவாக தெரியும், ஒரு பேஷண்ட் அவசரமாக கொண்டு போய் அட்மிட் பண்ணி உடனடியாக ஆப்ரேட் பண்ணுறது எமர்ஜென்சி சர்ஜரி. ஒரு அப்பெண்டிக்ஸ் வடிச்சிட்டுது அல்லது ஒரு ஆளுக்கு ஒரு ஆப்சஸ் பெயின் சிதல் கட்டி கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணுறோம். அப்படியான பிரச்சனை வேறு கொண்டு கிளினிக்கில் காட்டி ஒரு கட்டி இருக்குது அட்மிட் பண்ணி டேட் கொடுத்து வடிவாக ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது அது எலெக்டிவ்னு சொல்லுவோம். அது நாங்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறது. ஒன்று எமர்ஜென்சியாக செய்கிறது, அவசரமாக செய்கிறது. எப்பவும் நீங்கள் ஒரு காரை எடுத்து ஆறுதலாக ஒரு ட்ரிப் போகிறதுக்கும் அவசரமாக போய்க்க ஆக்சிடென்ட் வர்றது கூட. அவசரமாக போனீங்கன்னா ஆக்சிடென்ட் வர சான்ஸ் கூட. அதே மாதிரி எமர்ஜென்சி சர்ஜரி எல்லாத்துலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது, அது திருப்பி வரலாம், காம்ப்ளிகேஷன் வரலாம். நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் கண்டிஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஒரு ஹேர்னியாவோ பித்தப்பையில் கல்லோ அப்பெண்டிக்ஸ் ஒருக்கா வந்திருக்குன்னு சொன்னால் அதுகளை வச்சிருக்காமல் உங்களுக்குரிய நல்ல டைமை பார்த்து அட்மிட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் செய்திடணும். அல்லது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டைம், உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற டைம், ஒரு பயணம் போகிற டைமில் எமர்ஜென்சியாக போய்க்க அதுகளும் தடைப்படும். ஏன்னா எமர்ஜென்சி சர்ஜரியிலையும் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட திருப்பி வர சான்ஸ் இருக்குது. ஆனபடினால இந்த நிகழ்ச்சியில் என்ன ஒரு அட்வைஸ் சொல்லலாம், நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சர்ஜரி செய்யணும் ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருந்தால் வேணுமெண்டா இன்னொரு ஒப்பீனியன் எடுக்கலாம். இன்னொரு சர்ஜரியில் போய் கட்டாயம் ஆப்ரேஷன் செய்யத்தான் வேணுமோன்னு கேட்கலாம். ஈவன் நீங்கள் சிங்கப்பூர்லேயும் போய் கேட்டு வரலாம், இந்தியாவிலையும் போய் கேட்டு வரலாம். ஆனால் செய்யணுமெண்டு எல்லோரும் சொன்னால் நீங்கள் வடிவாக ஒரு சரியான டைமை குறித்து அந்த ஆப்ரேஷனை ஒரு எலெக்டிவாக எமர்ஜென்சி இல்லாமல் அவசரமாக இல்லாமல் செய்யக்கூடிய மாதிரி செய்தால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, திருப்பி வராது, காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. பூரணமான அந்த சத்திர சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றிகரமான விட கிடைக்கும், அவுட்கம் கிடைக்கும். நிச்சயமாக அந்த நிலையில் பார்த்தால் நாங்கள் செய்யக்கூடிய சத்திர சிகிச்சையின் தன்மையை பொறுத்து அது மீண்டும் வருகின்றதா அல்லது வைத்தியரின் அறிவுரையும் ஆலோசனையும் பெற்று நாங்கள் சத்திர சிகிச்சை செய்வதின் ஊடாக எங்களை சிறந்த ஆரோக்கியமான மனிதராக வைத்துக் கொள்ள முடியும் என்கின்றவாறு கூறினீர்கள். பொதுவாக நீங்கள் இறுதியாக மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? அதே போன்று இந்த மேல் வயிற்று வலி குறித்து நீங்கள் அவர்களுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய மிக சிறந்த அறிவுரை என்ன? முதலாவது அந்த மேல் வயிற்று வலி நான் சொல்ல மாதிரி உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை பார்த்துக்கணும். அது கூடுதலாக தாக்கம் இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்களும் நேர்த்து சாப்பிட்றது, சரியான அளவு, சரியான உணவு, நீங்கள் வளமையாக சாப்பிட்ற சாப்பாடு எப்போ ஒன்று ரெண்டு நீங்கள் மாறலாம், அது முக்கியமான விஷயம். அதில் தீய பழக்கங்களை அறவே ஒழிச்சு கொள்ளுங்க. இல்லை அதில்
இப்போ ஏதாவது தவிர்க்க முடியாமல் எடுக்க வேண்டியிருந்தால் அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவில் அதை உங்களுக்கு தெரியணும். உங்களோட சேஃப்டி உங்களோட சேஃப்டி உங்களுக்கு தெரிய வேணும். அது உங்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ளணும். அந்த தீய பழக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு கொள்வது அது முக்கியமான விஷயம். மற்றது மக்களுக்கு சொல்கிற இன்னொரு அறிவுரைன்னு சொன்னால், ஒவ்வொரு துறையிலையும் பாண்டித்தியம் பெற்றவருடைய அறிவுரையின்படி அந்த துறையை சரி. நீங்கள் மருத்துவம் இல்லை, ஒரு கட்டிட கலைஞர்னு சொன்னால் கட்டிடம் கட்ட கொடுத்தா அவர்கிட்ட கொடுத்துட்டு விட்டுருவோம். ஒரு மியூசிக்கல் ஷோவுக்கு போய் மியூசியனுக்கு நீங்கள் போய் சொல்லக்கூடாது இப்படி பாடணுமெண்டு. ஒரு நடன கலைஞருக்கு போய் நீங்கள் நாட்டியம் கட்டி கொடுக்கக்கூடாது. அவரை டான்ஸ் நடக்க நீங்கள் போய் அதை ரசிக்கவா. நீங்கள் நீங்கள் ஒரு ஆசிரியர்னா நீங்கள் உங்களை படிப்பித்தல் தொழிலை வழியாக செய்ய வேணும். ஒவ்வொருத்தரும் அந்தந்த திறமை உள்ளவர்களை அதை செய்ய விடணும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு அட்வைஸு போயிருக்க டாக்டர் சொல்கிற அட்வைஸை கேட்க பார்க்கணும். இப்போ நீங்கள் பேருந்து டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை சொன்னதை செய்யாமல் விட்டுட்டு அதால் வரக்கூடிய பிரச்சனைகளை இப்போ திருப்பி டாக்டர்கிட்ட போயும் சரி வேண்டு அதை சொல்லக்கூடாது. கூட அட்வைஸுகளை நடைமுறைப்படுத்த பாருங்க, ப்ராக்டிக்கலாக செய்ய பாருங்க. அறிவுரையோட மட்டும் நிற்காமல் நடைமுறைப்படுத்திக்க அதிண்ட பலாபலனை நீங்களான அனுபவிப்பீங்க. கண்டிப்பாக வருமுன் காப்பது சிறந்தது என்று கூறியிருந்தீர்கள். அதே போன்று வைத்தியரின் அறிவுரையை நாங்கள் சிறந்த முறையில் பின்பற்றுவதனூடாக ஆரோக்கியமான மனிதராக வாழ முடியும். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக மேல் வயிற்று வலி எதனால் ஏற்படுகின்றது, அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன, மிக முக்கியமாக எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் தீய பழக்க வழக்கங்களுமே மிக முக்கியமான காரணி என வைத்தியர் கூறியிருந்தார். இறப்பை, அதே போன்று மாரடைப்பு, சதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. அது சார்ந்த கவனம் என்பது உங்களுக்கு தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது. இன்றைய தினம் மேல் வயிற்று வலி குறித்த பல தெளிவான விளக்கங்களை உங்களுக்காக எங்களோடு இணைந்து வழங்கியிருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை வைத்தியர் ஆதவன் அவர்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். அந்தளவில் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் உங்களை இன்னும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.